ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, இந்தியா வர்சஸ் கனடா. அதை பற்றி ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், பிச்சு என்ன பண்ணோம், மழையெல்லாம் வர பெய்தான், அதை பற்றி கடகடன்னு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சினிமா ஒன்று பார்த்துட்டு வந்தேன், விஜய் சேதுபதி மகாராஜா ரிவ்யூ போட்டிருக்கேன் இதே சேனலில். நல்லா இருந்தது படம். நீங்களும் பார்த்து கமெண்ட் போடுங்க. பிடிக்குதோ இல்லையா எனக்காக பார்த்து ஒரு லைக்கானு போட்டு விட்ருங்க. இதில் இருக்குது சினிமா விமர்சனமும் பேசலாம் இருக்கும் சில முக்கியமான படம். ரைட், இந்தியா கனடா சூப்பர் 8க்கு இந்தியா குவாலிஃபைடு. ஆல்ரெடி இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இப்போ ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆயிடுச்சு. இன்னும் 3 டீம் வரணும். அது வேறு மழைங்களையுமா இருக்குது. யார் வருவா என்ன வருவான்னு ஒன்றுமே புரியல. ரைட், இந்தியா டேஞ்சரஸ் பிச்சில் விளையாடி 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். பாடா ஒரு தடவை முடிஞ்சுதுப்பா அந்த பிச்சுன்னு. அயர்லாண்டு, பாகிஸ்தான், யூஎஸ்ஏட்ட ஜெயித்தோம். எப்படி சின்ன மார்ஜினோ பெரிய மார்ஜினோ வின்னு சூப்பர் 8ல் டாப்புக்கு போயிட்டோம். ரைட், இதில் இப்போது இந்தியா வர்சஸ் கனடா இந்தியா ஈஸியாகவே எடுத்துக்காது. ஏன்னா எந்த மேட்சும் எல்லாரும் டஃப் மேட்ச். ஏன்னா அடுத்தது சூப்பர் 8 இருக்குது. பெரிய பெரிய டீம் கூட விளையாடணும், பேட்டிங் சர்ஃபேஸில் விளையாடணும், பிக் பவுண்டரி. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அதனால் சேஞ்சஸ் கூட எனக்கு 2 சேஞ்ச் தான் தெரியுது இந்தியாவில். அதுவும் நான் சொல்கிறேன் என்ன சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. கனடாவும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இந்த டோர்னமெண்ட்டில். அவங்க அயர்லாண்டு அடிச்சிட்டாங்க. அவங்க கனடா போய்ட்டு அயர்லாண்டு, யூஎஸ்ஏ போய்ட்டு பாகிஸ்தான். இதெல்லாம் தான் அப்செட்டு. கனடா 137 எடுத்தாங்க. அயர்லாண்டால் 125 தான் எடுக்க முடிஞ்சுது. 12 ரன்ல தோத்தாங்க. இதே அயர்லாண்டு தான் போன மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஜெயிச்சாங்க அயர்லாண்டில் பைலேட்ரல் சீரீஸில். ஸோ பெரிய டீம் அது அயர்லாண்டு. அதே கனடா அடிச்சிருச்சு. இவ்வளையே யூஎஸ்ஏக்கு எதிரே கனடா 194 அடிச்சாங்க, தோத்துட்டாங்க. பட் 194 அடிச்சிட்டாங்க. அவங்க 7 விக்கெட்டில் ஜெயிச்சாங்க யூஎஸ்ஏ. ஸோ கனடாவை ஈஸியாக எடுத்துக்க மாட்டார் ரோஹித் சர்மா. தே வில் ப்ளே ப்ராப்பர் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. ஏன்னா அது அப்படியே மொமெண்டம் கேரி பண்ணி போகணும் வெஸ்ட் இண்டீஸுக்கு. 24th ஆஸ்திரேலியா கூட மேட்ச் இருக்குது, பிக் மேட்ச். ஆப்கானிஸ்தானும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம குரூப் தான். இப்போ பங்களாதேஷ் வருதா யார் வருதா தெரில. அது இன்னைக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். விளையாடுறதுக்கு 5 நல்ல பிளேயர் இருக்காங்க அவங்ககிட்ட. தே ஆர் இந்த ஃபார்மட். திஸ் இஸ் த ஒன்லி ஃபார்மட் வேர் யூ கேன் பீட் எனி ஒன். அவங்க கேப்டன் இருக்கார்ல, சாத் பின் ஜஃபர். கேப்டன் இஸ் அ குட் ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வரவரா ஜடேஜா மாதிரி. நிறைய ஸ்கோர் பண்ணது அவங்களுக்கு நிக்கோலஸ் கர்டான், அவர் நல்ல பேட்ஸ்மேன். அப்புறம் ஷேயாஸ் மூவா விக்கெட் கீப்பர், நல்லா ஸ்கோரும் பண்ணார், கீப்பிங் ஆகட்டும். அதே மாதிரி ரைட் ஆம் பாஸ் பாலர் ஜெர்மி கோர்டன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னும் ரைட் ஆம் பாஸ் பாலர் இருக்கார் திலான் ஹேலிகர், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் வேறு. அண்ட் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ஒருத்தருக்கார் நிக்கில் டட்டா. கடந்த 8 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு இன்டர்நேஷனல் சொல்கிறேன். ஸோ தே ஹேவ் சம் குவாலிட்டி பிளேயர்ஸ். அதனால் காம்ப்ளிசன்சி வேணால் ஈஸியாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. ரைட், இப்போ பெரிய ஒரி என்ன சொல்லு, பயங்கரமாக மழை பெய்தான், ஃப்ளாஷ் ஃப்ளட் வார்னிங் வேறு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீலங்கா வர்சஸ் நேபாள் மேட்ச் வேறு கால்ட் ஆஃப் 2 நாள் மணி செவ்வாய்க்கிழமை. அதனாலே ஸ்ரீலங்கா வெளில போயிடுச்சு. ஒரு மேட்ச் முக்கியமான 2 பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நேபாள்கிட்ட ஃபுல் ரெயினால். ஸோ செவரல் ஃப்ளைட் வேறு கேன்சல் பண்ணியிருக்காங்களா. அந்த ஊர் வந்து லவுடர் ஹில் பிரைமரி ஏர்போர்ட்டே அங்கே தான் இருக்குது. அந்த அளவுக்கு மழை பெய்தா, மேட்ச் நடக்குமா இல்லையானே தெரில நாளைக்கு. ஃப்ளாஷ் ஃப்ளட் வார்னிங் வேறு கொடுத்ததுனால. பட் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது இதே கிரவுண்டில். ஃப்ரைடே நைட் இன்றைக்கி அயர்லாந்து வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச் இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்குது. அது நடக்குதா இல்லையான்னு வேறு தெரியல. அவுட்ஃபீல்ட் டேம்பாக இருக்கான். ஸோ பார்க்கணும். அந்த யூஎஸ்ஏ அயர்லாண்டு வாஷ் அவுட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியது தான். யூஎஸ்ஏ ஸ்டேட்டவே குவாலிஃபை ஆகிடும் செகண்ட் ரவுண்டுக்கு. அப்படி இல்லைனாலும் பாகிஸ்தான் கஷ்டம் தான். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். மழைங்க மாதிரி இப்போ இந்த மேட்ச் நடக்குமா நாளைக்கு மேட்ச் நடக்குமானே தெரில. ரைட், என்னென்ன சேஞ்சஸ் என்னமோ சொல்ல நீங்கள் டக்குன்னு சொல்லிடுறேன். விராட் கோலி கண்டிப்பாக நாளைக்கு விளையாடுவார். ஏன்னா ஃபார்மில் வரணும். அதான் குவாலிஃபை ஆகிட்டோம் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. 3 மேட்ச்சில் 3 சிங்கிள் டிஜிட்டு. அவர் ஃபார்மில் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூப்பர் 8ல் கண்டிப்பாக தேவைப்படும் இவரோட பேட்டிங்கு. அண்ட் இஸ் கிளாஸ் பிளேயர். 80 செஞ்சுரி சும்மாவா? நிறைய பேர் சொல்லுவீங்க அவர் சரியில்லை அவர் சொல்ல. யாராவது 80 செஞ்சுரி அடிச்சவங்கன்னா பேசலாம் அவரை பற்றி. கோலி இஸ் கிங். கோலி எனி டேம் பிக் மேட்ச் பிளேயர். ரைட், கோலி ஆச்சா. 2 சேஞ்ச் பார்க்குறேன். இனிமேல் சஞ்சு சாம்சன் விளையாடுவார்னு நினைக்கிறேன் ரிஷப் பந்துக்கு பதில். அவருக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். சஞ்சு சாம்சன் ரெடியாக இருக்கிறது பெட்டர். யூ வில் பிளே, ஐ திங்க் ஸோ. அதே மாதிரி சாலை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்சர் பட்டேல் பதில் சாலை விளையாடுறது பெட்டர். ஏன்னா ராஷித் கான் ஆகட்டும், ஆதில் ரஷீத் அண்ட் இவர் ஜாம்பா, இந்த 3 பேருமே விக்கெட் எடுத்து கலக்கிட்டு இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில். இப்போ சூப்பர் 8ல் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பர் 8ஓ செமிஃபைனலோ. ஸோ அந்த இடத்துல சாலோட எக்ஸ்பீரியன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2022 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா போய் சாலை யூஸ் பண்ணவே தோத்துட்டு வந்தோம் 10 விக்கெட்டில். ஆமாம், அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னா சால் ஹேஸ் டு பிளே. கிவ் ஹிம் சம் மேட்ச் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மற்றபடி அதே டீம் தான் இருக்கும். எல்லோரும் ரிதத்தில் இருக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வாரம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் திடீர்னு இன்னொரு கிளைமேட்டு, இன்னொரு அட்மாஸ்பியர், அங்கே போய் விளையாடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட், பிச்சை பற்றி பிச்சை பற்றி என்ன நினைக்கிறேன்னா, பிச்சை பற்றி என்னது சொல்கிறது, இந்த பிச்சில் வந்து 12 மேட்ச் விளையாடிருக்கேன் ஃப்ளோரிடாவில். இது வரைக்கும் மொத்தமாக இன்டர்நேஷனல் சொல்கிறேன். T20 18, பேட்டிங் ஃபஸ்ட்டு 11 ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 157, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 123. இந்தியாவே 2 வாட்டி விளையாட்டுருக்காங்க இங்கே வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக. 2016 விளையாடாங்க ஃபஸ்ட்டு. அது ஆச்சு 8 வருஷம். அதில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ரன்னில் ஜெயிச்சிச்சு. ஆமாம், 245 அடிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதில் எல்வின் லூயிஸ் லெஃப்ட் ஹேண்ட் 100 அடிச்சார். அதில் பும்ரா இருந்தார், ஜடேஜா இருந்தார், இன்றைக்கும் இருக்காங்க அவங்க. அதுலேருந்து இல்லாதவங்க வந்து பூவி, ஷமி, அஸ்வின் வேறு விளையாடாங்க அந்த மேட்ச்சில். இந்தியா வந்தாங்க கிட்ட 244 வரைக்கும் வந்தாங்க. ஃபார் 4 இவ்வளோக்கும் 6 விக்கெட் வச்சு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதில் கேஎல் ராகுல் 110,
ரோஹித் சர்மா ஒரு 62, MS தோனி தான் கேப்டன், அவர் 43 அடிச்சார். அண்ட் கோலி 16 தான், பட் ஒரு ரனில் தோத்தோம். அது ஹிஸ்ட்ரி, அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கணும் ரெக்கார்ட்ஸை. இப்போ ரீசெண்டாக கூட ஒன்றும் இல்லை, நாங்கள் ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன். அவர்கிட்டலாம் ஜெயிக்க முடியுமா? அவ்வளோ பெரிய கேப்டன். இப்போ போன வருஷம் நடந்தது, ஆகஸ்டான்னு நினைக்கிறேன், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா தான் T20. வெஸ்ட் இண்டீஸ் 178 ஃபார் 8 மேன் 61 அடிச்சார். அதுலேயும் அக்சர் பட்டேல் இருந்தார், ஹர்ஷதீப் சிங், சாஹல், குல்தீப் யாதவ், ஹார்திக் பாண்டியா கேப்டன், எல்லாருமே bowling போட்டாங்க. 178 அடித்தாங்க. இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 179 ஃபார் 1. எமர்ஜென்சி ஆஃப் ஜஸ்வால் அங்கேருந்து தான் வந்தது. யசஸ்வி ஜஸ்வால் 84, சுப்மன் கில் 77 அடிச்சார் அந்த மேட்ச்சில். 9 விக்கெட்டில் ஜெயிச்சோம். ரீசெண்டாக நடந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிரவுண்டை பற்றின ஐடியாஸ் தெரியும், இது எப்படி என்னன்னு. ஸோ இப்போதைக்கு தான் இந்தியா இஸ் த ஃபேவரட் டு வின். வாஷ் அவுட் ஆனாலும் இந்தியாவுக்கு ஒன்றும் இம்பாக்ட் ஆக போகிறதில்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம குவாலிஃபைடு A1. ஸோ அது மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கும், அவ்வளோதான். பார்க்கலாம் என்னன்னு. பொறுமையை பற்றி நன்றி. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.